ஹாய்! படிப்பு யூடியூப் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 11ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். இதுல முக்கியமான நடப்பு நிகழ்வா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநருக்கு எதிரான வழக்குகளின் தீர்ப்பு ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீது முடிவு எடுக்காமல் நிறுத்தி வைத்த விவகாரத்தில் தமிழக அரசு ரவிக்கு எதிராக மாநில அரசை தொடர்ந்த 2 வழக்குகள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பாமல் ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க சரிங்களா? இதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா? 201 சரிங்களா? 201 ஆர்டிக்கல் எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் மசோதா மீது முடிவெடுக்கும் வகையில் அதிகாரம் தொடர்பான அரசியலமைப்பின் 201 அதாவது விதி மற்றும் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்ட மசோதாக்கள் ஒப்புதல் வழங்கும் வகையில் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை தொடர்பான அரசியலமைப்பு 111 ஆகிய விதிகளை தொடர்பாக விரிவாக ஆராய்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஒரு சட்டப்பேரவையில் ஒரு மசோதா வந்து நிறைவேற்றுறோம். அந்த மசோதா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது சட்டமா மாறணும் அப்படின்னா நேரா ஆளுநரோட ஒப்புதலுக்கு போகும். ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை ஒப்புதல் தெரிவித்து அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார். அந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனார் அப்படின்னா, அது திருப்பி குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு சைன் பண்ணார் அப்படின்னா மட்டும்தான் இது ஒரு சட்டமாகவே மாறும் சரிங்களா? இதுதான் வழக்கமான நடைமுறை. ஒருவேளை நம்ம நிறைவேற்றின மசோதா மீது ஏதோ குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநருக்கு அனுப்புகிறோம் இல்லையா? ஆளுநர் என்ன பண்ணுவார், திருப்பி இதை வந்து பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கே திருப்பி அனுப்புவார். அப்படி மாதிரி திருப்பி அனுப்புறாரு இல்லையா? அதை திருப்பி நம்ம வந்து கரெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சோம் அப்படின்னா, அதை நிறைவேற்றணும் சரிங்களா? அது நிறைவேற்றாம அவரே வந்து கையில் வச்சுக்கிட்டார் அப்படின்னா, அதான் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? அந்த வீட்டோ பவர் மூலியமாக இவருக்கு எத்தனை வீட்டோ பவர் இருக்குது அப்படின்னா 4 வீட்டோ பவர் இருக்குது சரிங்களா? இது வீட்டோ பவர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் சரிங்களா? இந்த 4 வீட்டோ பவர் இருக்குது தானே வச்சுக்கிறது. அது வந்து ஒரு 6 மாதம் போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசோதா வந்து காலாவதி ஆயிரும் சரிங்களா? 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம குடிசலுக்கு அனுப்புனாலும் வேஸ்ட்டு தான், அனுப்பலாமல் இருந்தாலும் வேஸ்ட்டு தான் சரிங்களா? எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ஒன்றுமே இல்லை சரிங்களா? இதே தான் குடியரசுத் தலைவருக்கும். அப்போ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய சட்டங்கள் எல்லாமே யாரோட ஒப்புதல் பெறணும் அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெறணும். அப்படி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னா 111 சரிங்களா? இதில் ஆர்டிக்கல் 200 எதை சொல்லுது அப்படின்னா, மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி சிங்வி இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருப்பார், அரசியலமைப்பில் 200வது விதியின்படி மசோதாக்கள் மீது நிறைவேற்றப்படும் அதிகாரத்தை சட்டப்பேரவையில் பெற்றுள்ளது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் சட்டப்பேரவை உச்சபட்ச உரிமை கொண்டுள்ளது. ஆளுநர்கள் அரசியலமைப்பு 200வது விதியின் கீழ் எவ்வித விருப்புரிமையும் இல்லை என்று வாதிட்டுள்ளார் சரிங்களா? 200வது விதி வந்து ஆளுநர் விருப்புரிமை வீட்டோ பவர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. குடிசலுக்கு தான் வீட்டோ பவர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க சரிங்களா? இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. மசோதாக்களை ஆளுநர் பேரவைக்கு திருப்பி அனுப்பாமல் தன்வசம் வைத்துக் கொண்டால் அதன் நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க நீதிபதிகள். அதுக்கு அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மசோதாக்கள் நீர்த்தி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் மசோதாக்கள் நீர்த்தி போகும் என்றால் அவற்றை எவ்வாறு குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்புகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா? நம்மளுடைய அட்டார்னி ஜெனரல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா ஓகேங்களா? நம்மளோட அட்டார்னி ஜெனரல் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தமிழகத்தில் ஆட்சேபணி இல்லாத புறப்போருக்கு நிலங்களில் வசிக்கும் 76,000 பேருக்கு 6 மாதங்களில் பட்டா. முதல்வர் மு க ஸ்டாலின் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் பரிசீலிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள், அதாவது மதுரை, நெல்லை மாநகராட்சி, பல்வேறு நகராட்சிகள் மாவட்ட தலைவர்கள் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் 86,000 பேருக்கு வந்து அடுத்த 6 மாதத்துல வந்து பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது. சர்வதேச போட்டிகளில் வென்ற வீரர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் உயரிய ஊக்கத்தொகை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார் சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தலா 25 லட்சம் உயரிய ஊக்கத்தொகை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது ஊக்கத்தொகை அவருக்கு வழங்கப்பட்டது. மலேசியாவில் நடைபெற்ற 19வது வயதுக்குட்பட்ட மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி கோப்பை வெல்வதற்கு தமிழ்நாட்டு வீராங்கனை கு கமலினி துணை புரிந்தார். இதுபோன்று உலகக்கோப்பை கோகோ போட்டியில் வென்ற இந்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் வி சுப்பிரமணியன் இடம்பெற்றிருந்தார். இவங்க 2 பேத்துக்கும் வந்து தலா 25 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து கொடுத்துருக்காங்க. உலகில் தலை சிறந்த மாணவர்களின் கல்லூரிகளில்
60வது இடத்தில் எம்எம்சி. சரிங்களா? அதாவது அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் சர்வதேச இதழ் வெளியான உலகின் தலைசிறந்த கல்லூரிகள் பட்டியலில் 60வது இடத்துல சென்னை மருத்துவக் கல்லூரி எம்எம்சி வந்து தேர்வாகியுள்ளது. தமிழகத்தில் அத்தகைய கௌரவம் பெற்ற ஒரே மாநில அரசு கல்லூரி எம்எம்சி என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ கல்வி தரம், ஆராய்ச்சி நடவடிக்கை உள்ளிட்ட அம்சங்கள் சிறப்பு செயல்பாட்டாக இந்த அங்கீகாரம் பெற்றது சென்னை எம்எம்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திலிருந்து வெளியாகும் சிஇஓ வெல்ஸ் இதழின் சர்வதேச அளவிலான சிறந்து விளங்கும் தொழில் நிறுவனங்களில் பெருநிறுவனங்களில் கல்வி நிறுவனம் மருத்துவக் கல்லூரி தரவரிசை பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதில் இந்த வருஷம் வந்து எம்எம்சி கல்லூரி வந்து 60வது இடத்துல பெற்றிருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒன்று. தேங்க்யூ. பிரதமர் மோடி அவர்கள் எங்கே சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் சென்றிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே ஏஐ மாநாடு நடைபெறுது. சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ மாநாடு வந்து அங்கே நடைபெற இருக்கு. அதற்காக வந்து போயிருக்காங்க. இது அதாவது என்னன்னா இந்த மாநாட்டை முடிச்சுட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு போய் தன்னோட நட்புறவை வந்து நீட்டிக்கிறதுக்காக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று இது வரைக்கும் நம்ம போகவே இல்லை. அதனால இப்போ போய் அவங்கள போய் சந்திக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரான்ஸோட முதல் இந்திய தூதரகம் எங்கே தொடங்கி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்சலில் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவோட முதல் தூதரகம் பிரான்ஸில். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி திங்கட்கிழமை சென்றார். பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சகம் செபாஸ்டியன் லெகன்கர் விமான நிலையத்தில் நேரில் வந்து பிரதமரை வரவேற்றார். விமான நிலையத்தில் விடுதிக்கு சென்ற பிரதமர் அங்கு காத்திருந்த இந்தியர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரான்ஸோட தலைநகரம் பாரிஸில் பிரதமர் மோடிக்கு அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்பு. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் வேறனா பிரான்சின் அமெரிக்க பயணம் மேற்கொள்வதற்கு முன் பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் 2024ஆம் ஆண்டு பல்வேறு துறைகளில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான உறவு மேம்படுவதற்காக உருவாக்கப்பட்ட செயல் திட்டங்களில் எனது நண்பர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து மறு ஆய்வு செய்ய உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமானுவேல் மேக்ரன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸோட அதிபர். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுபோல வரலாற்று சிறப்புமிக்க பிரான்ஸ் தலைநகரமான மார்சலில் முதல் இந்திய தூதரகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஏஐ மாநாடு செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு நடவடிக்கை சர்வதேச மாநாட்டினை இமானுவேல் மேக்ரோனுடன் பிரதமர் மோடி அவர்கள் தலைமை வகிக்கிறார். இந்தியா பிரான்ஸ் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் மோடியும் மேக்ரோனும் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏஐ மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா பிரான்ஸில். இதுக்கு யார் தலைமை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸோட அதிபரும் இந்தியாவோட பிரதமர் அவர்களும் 2 பேரும் தான் இதுக்கான தலைமை தாங்குறாங்க. முக்கியமான ஒன்று. தேங்க்யூ. அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏரோ இந்தியா. சரிங்களா? ஏரோ இந்தியா நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய எலங்கா விமானப்படை தளத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றுச்சு. 15வது இந்திய விமான தொழில் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் யார் அப்படின்னா ராஜ்நாத் சிங் அவர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான முழக்கம் என்ன அப்படின்னா பில்லியன் வாய்ப்புகளின் ஓடுதளம் அப்படிங்கிறது தான் இதோட கருப்பொருளாக இருக்கு. சரிங்களா? இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பல வகையான விமானங்கள் வந்து போர் விமானங்கள் வந்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் சாகசங்களும் மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா கண்காட்சியில் பங்கேற்ற அதிநவீன ரஷ்யாவின் Su-57 போர் விமானம். சரிங்களா? Su-30 போர் விமானமும் கலந்துக்கிடுச்சு. பாராசூட்டில் சாகசத்தில் ஈடுபட்ட இந்திய விமானப்படை ஆகாஷ் கங்கா பிரிவினர். சரிங்களா? அர்ஜுன் அமைப்பின் பறந்த நடுவானில் சாகசம் புரிந்த ஜாகுவார் போர் விமானங்கள், ஏர் இந்தியா நிகழ்வில் சாகசங்களில் ஈடுபட்ட தேஜஸ் போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் சிறப்பாக அமெரிக்காவோட போர் விமானமும் இன்னொன்று ரஷ்யாவோட ஒரு போர் விமானமும் வந்து இதில் பங்கேற்க போகிறதா நம்ம சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்துக்கலாம். 54.58 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடக்கம் அப்படின்னு சொல்லி மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த ஜன்தன் வங்கி கணக்குகள் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2014 மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆனதுக்கப்புறம். சரிங்களா? பிரதமர் ஜன்தன் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ 2025 இல்லையா? இது வரைக்கும் எவ்வளோ ஜன்தன் கணக்குகள் தொடங்கப்பட்டதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 54.58 கோடி ஜன்தன் கணக்குகளை வந்து திறக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். முதன்முறையாக கோப்பையை வென்ற கார்லஸ் அல்காரஸ், அதாவது நெதர்லாந்தில் நடைபெற்ற ஒரு போட்டி. நெதர்லாந்தில் நடைபெற்ற ரோட்டர்டாம் நகரில்
ரோட்டர்டம் ஓப்பன் உள்ளரங்க டென்னிஸ் போட்டி நடைபெற்றுச்சு. அதில் 3ஆம் நிலை வீரரான ஸ்பெயினோட கார்லஸ் அல்காரஸ் 8ஆம் நிலை வீரரான ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் மினாருடன் மோதினார். சரிங்களா? இந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்லஸ் அல்காரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காரு. நெதர்லாந்து நடைபெற்ற ஒரு போட்டியில் கார்லஸ் அல்காரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று, 3ஆம் நிலை வீரர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கார். தேங்க்யூ. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகண்ட் மாநிலத்தில் தான் நடைபெறுது. இதில் ஆடவர் 400 x 400 மீட்டர் ரிலே ஓட்டத்தில் தமிழக அணிக்கு திங்கட்கிழமை தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகாஷ் பாபு, அஸ்வின் லட்சுமணன், வாட்சன் கிட்சன், தர்மராஜ் ஆகியோர் அடங்கிய தமிழக அணி 3 நிமிடங்களில் 10.61 வினாடிகள் கடந்து தங்கத்தை வந்து தட்டி சென்றிருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் ஆடவர் கம்பு தாண்டுதல் போட்டியில் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த ஜி ரீகன் 5 மீட்டர் கடந்து 2ஆம் இடத்துல பெற்று வெள்ளி பதக்கத்தை வந்து வென்றிருக்காரு. அதே போல ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மானிஷ் சுரேஷ்குமாரும் அபினவ் சஞ்சீவ் சண்முகமும் ஆகிய இணை வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. போட்டிகள் திங்கட்கிழமை முடிவில் தமிழக அணி மொத்தமாக 19 தங்கம், 23 வெள்ளி, 24 வெண்கலம் என 66 பதக்கங்களுடன் 6வது இடத்தில் நீடித்துள்ளது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒன்று. சர்வீஸ் 81, மகாராஷ்டிரா 129, கர்நாடகா 66 ஆகிய 3 முறைகளில் 3 இடங்களில் நிலை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.